திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் 4ஆம் வகுப்பு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் அறங்காவலர் உள்ளிட்ட 5 பேர் கைது. மாணவியின் உறவினர்கள் ஆத்திரத்தில் பள்ளியை சூறையாடியதால் பரபரப்பு. மணப்பாறையில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் முதல் குற்றவாளியான வசந்தகுமாருக்கு 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். மற்ற 4 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி திருச்சி மகளிர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு. மணப்பாறை தனியார் பள்ளியில் பாலியல் சீண்டலுக்கு ஆளானதாக மேலும் ஒரு மாணவி புகார். மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர் ராகுல் தலைமையிலான விசாரணையில் தகவல். மணப்பாறை பள்ளி விவகாரத்தில் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை என திருச்சி மாவட்ட ஆட்சியர் உறுதி. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருவதாக திருச்சி எஸ்பி தகவல். பள்ளிகளில் பாலியல் புகாரில் சிக்கும் நபர்களின் கல்வி தகுதி ரத்து செய்யப்படும். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் எச்சரிக்கை. மணப்பாறையில் மாணவி பாலியல் தொல்லைக்கு ஆளானதாக வரும் செய்தி நெஞ்சை பதைக்க வைக்கிறது. சம்பவத்தில் தொடர்புடைய அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க இபிஎஸ் வேண்டுகோள். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது முதலமைச்சருக்கு உறுத்தவில்லையா என்றும் கேள்வி. தமிழ்நாட்டில் 2023ஆம் ஆண்டை காட்டிலும் 2024ஆம் ஆண்டில் அதிக எண்ணிக்கையில் போக்சோ வழக்குகள் பதிவு. கூடுதல் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைப்பது குறித்து ஆய்வு செய்ய உள்துறை செயலாளர் அறிவுறுத்தல். ரெப்போ வட்டி விகிதம் 6.50% இருந்து 6.25% குறைப்பு. வட்டி குறைப்பால் வீடு வாகன கடன்களுக்கான வட்டி குறையும் என தகவல். மக்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இல்லாதது குறித்து எதிர்க்கட்சிகள் கடும் ஆட்சேபனை. நிதி அமைச்சர் அவைக்கு வர வேண்டும் என வலியுறுத்தி கடும் அமளி. I'm completely impressing, initiating. Honorable Finance Minister who presented the budget should be there in the house. Yes. Okay. வேலூர் அருகே ஓடும் ரயிலில் கர்ப்பிணிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கீழே தள்ளிவிட்ட அதிர்ச்சி சம்பவம். குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த இளைஞரை கைது செய்தது காவல்துறை. ஆடையை பிடித்து இழுத்ததால் கொடூரனோடு சண்டையிட்டேன், அதனால் கீழே தள்ளிவிட்டான். கீழே விழுந்த பிறகு என்ன நடந்தது என்பது குறித்து நினைவில்லை என கர்ப்பிணி பெண் அதிர்ச்சி தகவல். வேலூர் அருகே ஓடும் ரயிலில் கர்ப்பிணிக்கு பாலியல் தொல்லை அளித்து கீழே தள்ளிய விவகாரம். விரிவான அறிக்கையை 3 நாட்களுக்குள் தாக்கல் செய்ய தமிழக டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவு. ஜோலார்பேட்டையில் ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபருக்கு மாவு கட்டு. கழிவறையில் வழுக்கி விழுந்து காயமடைந்ததாக கூறப்படும் நிலையில் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைப்பு. ஜோலார்பேட்டை அருகே ரயிலில் பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட கர்ப்பிணி பெண்ணுக்கு 50,000 ரூபாய் நிதியுதவி. பெண்ணின் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் தெற்கு ரயில்வே தகவல். பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டுமென தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். போதை கலாச்சாரத்தால் தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாகவும் ஆவேசம். கடலூர் மாவட்டம் மேல் பட்டாம்பாக்கம் பகுதியில் 9ஆம் வகுப்பு பள்ளி மாணவி தூக்கு போட்டு தற்கொலை. வகுப்புக்கு செல்லாத நிலையில் விடுதியில் உள்ள கழிவறையில் சடலமாக மீட்பு. கடலூரில் பள்ளி விடுதியில் 9ஆம் வகுப்பு மாணவி தூக்கில் தொங்கியபடி சடலமாக மீட்கப்பட்ட விவகாரம்.
தனது மகளை கொன்று விட்டார்கள் என தாய் கதறல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் பள்ளியில் நடந்த போராட்டம் கலவரமாக மாறிய வழக்கு. 858 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது சிறப்பு புலனாய்வு குழு. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அரசு பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் ஆசிரியர்கள் 3 பேர் கைது எதிரொலி. பள்ளிக்கு குழந்தைகளை அனுப்ப மறுத்து பெற்றோர் வாக்குவாதம். திடீர் மாரடைப்பு மரணங்களை ஆய்வு செய்ய சிறப்பு குழு அமைத்தது கர்நாடக அரசு. கொரோனா தடுப்பூசியால் மரணங்கள் ஏற்படுகிறதா என ஆராயவும் அதிரடி உத்தரவு. வரும் 12, 13 ஆகிய தேதிகளில் அமெரிக்கா செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உடன் சந்திப்பு நடைபெற உள்ளதாகவும் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அறிவிப்பு. அமெரிக்காவில் இருந்து மேலும் 487 இந்தியர்கள் வெளியேற்றப்பட உள்ளனர். வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தகவல். மசோதாக்கள் சட்ட முரண்பாடுகளுடன் இருப்பதாக ஆளுநர்கள் தரப்பில் தெரிவித்தால் சட்ட முரண்பாடுகள் குறித்தும் விசாரித்து தீர்ப்பு கூற வேண்டுமா? மசோதாக்கள் துணைவேந்தர்கள் நியமனம் குறித்த இறுதி விசாரணையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சரமாரி கேள்வி. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் வாய்ப்பை தவிர ஆளுநருக்கு வேறு வாய்ப்பை சட்டம் வழங்கவில்லை. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் எப்படி நிறுத்தி வைத்தீர்கள் என தமிழக ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. தமிழகத்திற்கு நிதி தராமல் மத்திய அரசு அல்வா கொடுத்து வருகிறது என முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். அடுத்த 5 ஆண்டுகளில் தென் மாவட்டங்களின் வளர்ச்சி புலி பாய்ச்சலில் இருக்கும் எனவும் உறுதி. நெல்லையில் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுடன் முதல்வர் ஸ்டாலின் சந்திப்பு. கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் தேர்தல் ஆணையம் சின்னத்தை முடக்கினால் கட்சிக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு. அதிமுக உள்கட்சி விவகாரம் தொடர்பாக விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை கோரிய வழக்கில் இபிஎஸ் தரப்பு வாதம். அதிமுக உள்கட்சி விவகாரம் தொடர்பாக விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை கோரிய விவகாரம் வரும் 12ஆம் தேதி தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் தொகை எண்ணிக்கையை விட வாக்காளர் எண்ணிக்கை அதிகரித்தது எப்படி? தேர்தல் ஆணையத்திற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி. டெல்லியில் ஆட்சியை பிடிக்கப் போவது யார்? 70 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சனிக்கிழமை ஒரே கட்டமாக வாக்கு எண்ணிக்கை. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் சனிக்கிழமை வாக்கு எண்ணிக்கை. பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகள் தீவிரம். திண்டுக்கல் டிஐஜி வந்திதா பாண்டே மத்திய அரசு பணிக்கு மாற்றம். இளைஞர் விவகாரத்துறை இயக்குநராக நியமித்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு. தமிழக கடலோர பகுதிகளில் பங்குனி ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கிய விவகாரம். ஆமைகளின் இனப்பெருக்க காலத்தில் விசைப்படகுகளை குறிப்பிட்ட பகுதிகளில் இயக்க தடை விதிக்குமாறு தமிழக அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. சென்னையில் ஆட்டோவில் இளம்பெண்ணை கடத்தி பாலியல் தொல்லை அளித்த சம்பவம். கைதான ஆட்டோ ஓட்டுநர் திடீர் உடல்நலக்குறைவால் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதி. கிளாம்பாக்கத்தில் ஆட்டோவில் வடமாநில இளம்பெண்ணை கடத்தி பாலியல் தொல்லை அளித்த வழக்கு. கைதான இருவருக்கும் 15 நாட்கள் சிறை தண்டனை. தஞ்சை மாவட்டம் வண்டிக்கார தெரு பகுதியில் ஹோட்டலை சூறையாடிய இளைஞர்கள்.
கொத்து பரோட்டா இல்லை என கூறியதால் ஆத்திரம். நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். தமிழக மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தல். தமிழக மீனவர் விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க பலமுறை வலியுறுத்தியும் மத்திய அரசு பாராமுகமாகவே உள்ளது. மீனவர்களின் வாழ்வாதாரம் காக்க நிரந்தர தீர்வு காண வேண்டுமென்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். புதுக்கோட்டை திருமயத்தில் சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி வழக்கில் கைதான குவாரி உரிமையாளர்களின் செல்போன் ஆடியோ ஆய்வு. சென்னையில் உள்ள ஆய்வகத்திற்கு அனுப்பி சோதனை. அபுதாபியில் நடந்த திருமணத்திற்கு சென்றுவிட்டு சென்னை திரும்பிய பெண்ணிடம் 135 கிராம் தங்க வளையல்களை பறிமுதல் செய்த விவகாரம். உரிமையாளரிடம் நகைகளை ஒப்படைக்க சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இந்தியாவில் திருமண நிகழ்வின் போது 10 தங்க வளையல்கள் அணிவதெல்லாம் வழக்கம் என்றும் கருத்து. விமான நிலையத்தில் புதுமண பெண்ணின் தாலியை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுங்கத்துறை ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே காட்டுத்தீயை கட்டுப்படுத்த உதவிய மலைவாழ் நபரை விசாரணைக்கு அழைத்து வனத்துறை அதிகாரி. உதவியவர்கள் மீதே நடவடிக்கை எடுப்பதா என மலைவாழ் மக்கள் கேள்வி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சிட்கோ வளாகத்தில் உள்ள தீப்பெட்டி ஆலையில் பயங்கர தீ விபத்து. 1,75,00,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசம். நெல்லையில் விடாமுயற்சி திரைப்படம் வெளியான திரையரங்கு வளாகத்தில் விஜயின் தாவேக கொடியை காட்டி நின்ற ரசிகர். அடித்து துவைத்து வெளியேற்றிய அஜித் ரசிகர்களால் பரபரப்பு. தஞ்சையில் 2 கைகளும் இழந்த நிலையில் செயற்கை கைகள் பொருத்தப்பட்டதால் சிறுவன் உற்சாகம். சிறுவனின் கைகளால் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்க வைத்த மாவட்ட ஆட்சியர். அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்தில் திடீரென தீப்பற்றி எரிந்த பயணிகள் ரயிலில் இருந்த 350 பயணிகளும் உடனடியாக வெளியேற்றப்பட்டதால் பெரும் உயிர் சேதம் தவிர்ப்பு. அமெரிக்காவில் 10 பேருடன் சென்ற சிறிய ரக விமானம் பெர்முடா முக்கோணத்திற்கு இணையான மர்மங்கள் நிறைந்த அலாஸ்கா முக்கோணத்தில் தொலைந்ததால் அதிர்ச்சி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.